தொடரலாம். இது கேள்வி நேரம். உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமிய பெரியவர் முதியவர் ஒருவர் மாட்டிறைச்சி சாப்பிட்டிருக்கலாம் என்ற பரவிய வதந்தியின் அடிப்படையில் அடித்துக் கொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கொடூரம், அது குறித்து விவாதித்துக் கொண்டிருக்கின்றோம். திரு நித்யானந்தன், அடிப்படையில் அவர் ஒரு கேள்வி வச்சிருக்கிறாரு. ஏன் நம்ம பார்க்குறோம், இறைவனிலிருந்து நம்ம கண்ணப்பனாரிலேருந்து எல்லாத்தையும் கடந்த சுற்றில் பேசுகிறோம். இந்த இடத்துல வல்லார் பேசிய உயிர்களை கொல்லாமை அப்படிங்கிறது வேறு, புத்தர் பேசியது வேறு அப்படிங்கிறது தாப்பாண்டியன் சுட்டி காட்டுகிறார். நீங்கள் உயிர்களின் மீதான அன்பு என்ற ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால், அது ஆடு மாடு ஜனர்கள்லாம் கீழே போகிற பூச்சி கூட காலில் மாட்டி இறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக பெருக்கிட்டு போகிறதெல்லாம் பார்க்குறோம். ஆனால் அந்த பார்வையோடு நம்ம இங்கே அணுகலை. நம்ம கோயில் திருவிழாக்களில் இன்னமும் ஐயா ஆடு மாடு எல்லாம் பலி கொடுக்குறோம், கோழியை பலி கொடுக்குறோம், எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டு தான் இருக்கின்றன. பசுவின் மீதான அந்த கரிசனம் என்ற பார்வையில் மட்டுமே பார்க்கப்படுவதன் பின்னால் இந்த மதம் சார்ந்த கண்ணோட்டமும் ஒரு சாதிய உட்கூறும் இருக்குது அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார். மறுக்க முடியுமா? அதுவும் கூட இடையில வந்ததுதான், வேத காலத்தில் அது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது தெளிவான பார்வையோடு ஒரு மறுப்பை கேட்க. இந்த விஷயத்துக்கு முன்னாடி ஒரு 2 பதில் நான் சொல்லிடுறேன், மிகச் சுருக்கமாக. ஐயா ஆஜாக்கண்ணி அவர்கள் வேதங்களை எல்லாம் அக்கு வேற ஆணி வேற கட்டி எதுன்னு மேற்கோளோட சொன்னார். மகிழ்ச்சியா இருக்கிறது, எனக்கு மகிழ்ச்சியா இருக்கிறது. இவ்வளவு சிறப்பான மாட்டை தின்னலாம், மாட்டை நாம் தின்வதில் தவறில்லை என்று எடுத்து கூறக்கூடிய வேதத்தை அவர் வாழ்நாளில் முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு எல்லா கருத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா அல்லவா? இப்படி மேற்கோள் காட்டுவது நமக்கு போதனை சொல்வதற்காக அல்ல, உங்களுக்கு இருந்தது என்பதற்காக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள். பல விதங்களிலே இறைவனை வழிபடலாம், ஆனால் ஒரே இறைவன் என்று சொல்லும் பொழுது இந்த பெயரிலே தான் வழிபட வேண்டும் என்று வேதங்கள் எங்கேயுமே சொல்லவில்லை. இருக்கிறது. நானே மொழிபெயர்த்திருக்கேன். யாருக்கு வேற தலைப்பு தலைப்பு மாறி அடிப்படையில் அவர் நீங்க அவர் ஒரு கேள்வி வச்சீங்க, அதை இப்படி மாற்றி கேட்டால் நீங்கள் சொல்லக்கூடிய நீங்கள் முரண்படக்கூடிய அத்தனை கருத்துக்களும் வேதங்களில் இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக வேதங்களை நீங்கள் புறந்தள்ளி விடுவீர்களா? அதே பதில் வள்ளலார் சொன்னதுக்கும், வாடிய பயிரை கண்டு புதெல்லாம் வாடினேன் என்று சொல்லக்கூடியவர்கள் முழுமையாக வள்ளலாரை ஏற்றுக்கொண்டிருந்தால் நான் ஒப்புக்கொள்கிறேன், நானும் அதை ஏற்றுக்கொள்கிறேன். தவறு நடக்கல, அதுதான் இப்ப நான் எந்த மதத்தில் நடந்தாலும் தவறு தான். திரு நித்யானந்தன், நீங்க அது சரியான பாயிண்ட் தான். நான் என்ன கேட்கிறேன், ஒரு வேலிட் பாயிண்ட் வைக்கிறேன், அதான் கேட்கிறேன். இப்ப நீங்க வேதங்களை நம்புகிறீர்கள், வேதங்களில் ஏற்றுக்கொள்கிறீர்கள், அவர் வேதங்களில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை சுட்டி காட்டுறாரு. நீங்க அதெல்லாம் கிடையாது, பசுவை வதை செய்வது பாவம், அது சரி அல்ல அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கும்போது உங்களுடைய வாதத்தோடு மதிமாறன் ஹாஜாக்கனி முரண்படல, உங்களுடைய வேதமே முரண்படுகிற பொழுது நீங்க வேதத்தை புறக்கணிப்பீர்களா அல்லது அந்த வேதத்தின் என்னுடைய வாதம் அல்ல, என்னுடைய நம்பிக்கை நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்கள் மேற்கோள் காட்டுவது வேதத்தை, அப்பொழுது நீங்கள் வேதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இல்ல ஏன் அந்த மேற்கோள் வருதுன்னா நான் முடிச்சறேன். ஏன் நான் கேக்குறது ரொம்ப சிம்பிள் லாஜிக்ங்க, நான் ஒன்னும் பெரிய ஆழமான கருத்து வேத அந்த லாஜிக்கை நான் திருப்பி கேக்குறேன். சரி, நேரம் கடந்து கொண்டு போறது, நான் நேரடியா கேள்வி வந்துறேன். உயிர்களின் மீதான இரக்கம் கொள்ளாமை என்று சொன்னால் ஆடு மாடு கோழியை பத்தி கேட்டேன், நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. மனிதர்களுக்கு அவசியமா இல்லையா? நிச்சயமாக மனிதர்கள் கொல்லப்பட்டது குறித்து வன்மையாக கண்டிப்பது மட்டுமல்ல, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். யாரைத்தான் சொல்கிறேன், யார் செய்தார்களோ நான் சொல்றேன். இதுங்க நீங்க குறுக்க நான் 2 விஷயம் உங்களுக்கும் அவருக்கும் உங்களுக்குமாக நான் சொல்ல வேண்டும் என்று ஒரு சிறிய ஒரு விஷயம் இருக்குது. ஒரு எதிர்கருத்து என்று சொல்கிறதை விட இன்னும் உங்களுடைய கருத்துக்கு அதிகம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ஆதரவு கொடுப்பது மாதிரி கேட்குறேன். ஜனநாயக தூண்களிலே ஊடகம் ஒன்று உண்டு, அந்த காரியத்தை தான் இப்பொழுது நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள், பாராட்ட வேண்டும். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி இப்படி பசுவிற்காக மனிதனை கொள்ளுகிறது என்று எந்த அளவிலே நீங்கள் சிறகடித்து பறந்து ஊரெல்லாம் சென்று சொல்லுகிறீர்களோ அந்த அளவிலே 1-2 விஷயங்களை கடந்த 3 நாட்களுக்கு முன்பு நடந்த விஷயத்தை நான் சொல்லுகிறேன். அதே உத்தரப்பிரதேசத்தில் 15 வயது சிறுவன் 31 ஜூலை உத்தரப்பிரதேசிலே ராம்பூர் என்ற ஊருக்கு அருகிலே குப்புகாம் வில்லேஜ் கிராமம், பசு ஒரு இஸ்லாமிய தோட்டத்திலே மேய்ந்திருக்கிறது. இஸ்லாமியருடைய தோட்டத்திலே பசு மேய்ந்திருக்கிறது. அதற்காக ஏற்பட்ட ஒரு கலவரம், இப்பொழுது நான் சொல்வது இந்த 31 ஜூலை அந்த கலவரத்திலே ராஜு சிங், ஜிதேந்தர் சிங் என்ற இருவர் பலமாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றிருக்கிறார்கள். அதற்கு மேல் மசூதியிலே இந்த சம்பவத்தை பற்றி திரித்து கூறப்பட்டிருக்கிறது. எப்படி இப்படி கோயிலே சொன்னார்கள் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா,
அதுபோல திரித்து கூறப்பட்டிருக்கிறது. அதன் விளைவாக நான் இப்படி எடுத்துக்கிறேன் நித்யானந்தன், ஒரு நிமிஷம். அதன் நித்யானந்தன் நான் முடிச்சிடுறேன். இல்ல, இல்ல, விளைவாக ஒரு நிமிடம். ஒரே நித்யானந்தன், ஒரு வரி. ஒரு நிமிடம். நித்யானந்தன், நான் முடிச்சிடுறேன். நீங்கள் சமமான நேரம் வழங்க வேண்டும் என்று கூறுகிறேன். ரத்தோர் என்ற சிறிய 15 வயது நித்யானந்தன், இல்ல, நான் முடிச்சிடுறேன். சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார். நித்யானந்தன், கோயில் திருவிழா நித்யானந்தன், நான் ஒரு நிமிஷம் கேட்கிறேன். பெங்களூரில் ஒரு 6 வயது சிறுமி, ஒரு ஹிந்து ஆசிரியரால் 6 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டால் இந்துக்கள் இவ்வளவு கொடூரமானவர்களா அப்படின்னு நான் கேட்டா நீங்க ஏத்துப்பீங்களா? ஊடகங்கள் அமைதியா இருந்ததா? இல்ல, நான் கேக்குறேன், அதையும் விவாதிச்சோம். நான் ஊடகங்கள் முடிக்கிறேன். அமைதியாக இருந்ததா? திரு நித்யானந்தன், இந்த 15 வயது சிறுவனுக்காக ஊடகம் தன்னுடைய கடமை எங்கே செய்திருக்கிறது? நான் முடிச்சிடுறேன் நித்யானந்தன். நான் சொல்லுகின்ற தகவல் திரு நித்யானந்தன், நான் தெளிவா சொல்லிடுறேன். நான் மிக தெளிவா திருப்பி சொல்லிடுறேன். கோயம்புத்தூர் கலவரம் உள்ளிட்ட, ஏன் ஆம்பூர் கலவரம் உள்ளிட்ட அனைத்து விஷயங்களையும் ஊடகங்கள் விவாதித்துக் கொண்டிருக்கின்றன. நான் முடிச்சிடறேன். ஆனால் ஒரு பார்வை தெளிவாக இருக்கிறது. அது என்ன பார்வைன்னு சொன்னா, ஊடகங்கள் பாஜகவை நோக்கி கேள்விகளை முன்வைக்க தொடங்கினால் பாஜகவினர் ஊடகங்களை திட்டுகிறார்கள். காங்கிரஸை கேள்வி வைத்தால் காங்கிரஸ் திட்டுகிறது, இடதுசாரிகளை கேள்வி வைத்தால் இடதுசாரிகள் திட்டுகிறார்கள். அத்தனை பேர் மிக மோசமாக திட்டக்கூடிய ஒரு மனநிலைக்கு இருக்கிறீர்கள் அப்படிங்கறத உருவாக்கிக் கொள்ள முடிகிறது. நடுநிலை அப்படிங்கிறது தங்களுக்கு சாதகமாக மட்டுமே நினைக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கிறது. நான் வந்துடுறேன். இல்ல, அது சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடா இல்ல. என்னுடைய கேள்விக்கான பதிலும் அதுல இல்ல. இல்ல திரு நித்யானந்தன், என்னுடைய கேள்விக்கான பதிலும் அதுல இல்ல. சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான இஷ்யூ அது இல்ல. அது சப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான இஷ்யூ அது இல்ல. நான் சப்ஜெக்ட்டோட இல்ல, அப்படி அல்ல, அப்படி அல்ல, இருந்தால் அது வாதத்துக்கு வரும். அப்படி அல்ல நித்யானந்தன். நான் தெளிவாகவே ஓபனாவே சொல்லுவேன். 2 தனிப்பட்ட முறை. எனக்கும் ஹாஜாகனிக்கும் சண்டை. நான் ஹாஜாகனி அடிச்சேன்னா அது மத சண்டை இல்ல. ஆனால் ஹாஜாகனி இஸ்லாமியர் என்ற காரணத்திற்காக எடுத்தனா அது மத சண்டை. வித்தியாசம் வேறு. நான் வரேன் திருப்பி. திரு ஹாஜாகனி அவர் ஒரு வாதத்தை வைக்கிறாரு. ஆனா இந்த இடத்துல அவர் பொருத்தி பார்த்த விஷயங்கள் ஒருவேளை பொருந்தாமல் இருந்தாலும் கூட மேலோட்டமாக ஊடகங்களையும் சேர்த்து அவர் சார்ஜ் பண்ணுறாரு. நான் அதையும் சேர்த்து எடுக்கிறேன். ஊடகங்களாகட்டும், இடதுசாரிகளாக இருக்கட்டும், அல்லது இன்ன பிற பகுத்தறிவாதிகளாகட்டும், இஸ்லாமியர்களின் மீதான தாக்குதலின் பொழுது மிக அதிக கரிசனத்தோடு நடந்து கொள்வதும், பெரும்பான்மை மக்களின் மீதான தாக்குதலின் பொழுது அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து வைக்கப்படுகிறது. இதை முற்றிலும் உங்களால் மறுத்துவிட முடியுமா? நிச்சயமாக மிகுந்த கரிசனமாக இருக்கிறார் என்றால் ஆறுதல் சொல்கிறார்கள். நீங்கள் பாருங்க, இன்றைய ஹிந்து பத்திரிகையில் வந்திருக்கிற பேட்டி. இந்த சங்கீத் சோம் என்ற பாரதிய ஜனதா எம்எல்ஏ அவர்கிட்ட என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த கிராமத்திற்கு வந்திருக்கிறீர்கள், இந்த சம்பவத்தை கண்டிக்கிறீர்களா? முகமது அஹ்லாக் என்று சொல்லக்கூடிய முதியவர், முஸ்லீம் முதியவர், தாப்பா அவர்கள் மிகச்சரியாக இந்த விவாதத்தில் குறிப்பிட்டது போல ஒரு முஸ்லீம் முதியவர் அடித்தவர்கள் முன்விரோதம் காரணமாக சொத்து தகராறிலே அடித்துக் கொள்ளவில்லை, அவர் மாட்டிறைச்சி சாப்பிட்டார் என்ற வதந்தியை பரப்பி அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி கொல்லப்பட்டதை கண்டிக்கிறார் என்றவுடன் என் நண்பர் நரேந்திரன் பொதுச் செயலாளர் கண்டிக்கிறேன் என்று சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அதை கண்டிப்பதற்கு இங்கு வரவில்லை, அதற்கு விசாரணை ஆணையம் வரட்டும், பசுவை கொன்றவர்களுக்கு விமானத்தில் அழைத்து சென்று பாராட்டு தரப்படக்கூடிய நிலையை கண்டிக்கத்தான் நான் வந்திருக்கின்றேன் என்று கோவிலே பேசியிருக்கின்றார். நான் ஒன்று சொல்கின்றேன், தாப்பா அவர்கள் மிகச்சரியாக இங்கே சொன்னது போல அந்த முஸ்லீமுக்கு ஆதரவாக நின்றவர்கள் எல்லாம் முஸ்லீம் அல்லாத இந்து பெருமக்கள் தான். அவர்கள்தான் மனு செய்ய ஓடி இருக்கா. ஒருவர் கதறுகிறார், நான் காவல்துறையை அழைத்து வருவதற்குள் கொன்று விட்டார்களே. அந்த மகன், அஹ்லாக்குடைய மகன் கேட்கிறார், நாங்கள் சாப்பிட்டது மாட்டிறைச்சி இல்லை என்று சொன்னால் என் தந்தையினுடைய உயிரை தருவீர்களா? மிக பரிதாபகரமாக ஒரு நாட்டிலே நான் கேட்கிறேன், மனிதன் என்ற போர்வையில் மிருகம் வாழும் நாட்டிலே நீதி என்றும் நியாயம் என்றும் எழுதி வைத்தார் ஏட்டிலே என்று சொன்னானே, இது மிருகத்தனம் அல்லவா? இந்த மிருகத்தனத்திற்கு நியாயம் வேண்டாமா? சொன்னது ஒரு நியாயமான கேள்வி. சுருக்கமாக நான் தாப்பா அவரோட கருத்து கேட்க வேண்டியது. கொலை செய்யப்படும் கேட்டதே கிடையாதுங்க. ஒண்ணும் இல்ல, 3 நாளைக்கு முன்னால திருப்பதியில ஒரு சிறுவன் நரபலி கொடுக்கப்பட்டு காளிக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கு. இன்னைக்கு வரைக்கும் இந்து அமைப்புகளும் கண்டிக்க மாட்டாங்க, வேற யாருமே அதை கண்டிக்க மாட்டாங்க. அது மட்டுமல்ல, இன்னைக்கு கிரைண்டர் கல்கோரியில் நரபலி கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த இந்துக்களுக்கு யாரும் பல விஷயம் பேசியிருக்காங்க. நான் ஒன்று கேட்கிறேன், இறுதியா ஒரு செய்தி இன்னொரு லாஜிக்கலா இவங்க என்ன சொல்றாங்க, இன்னைக்கு என்ன எச் ராஜா போன்றவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, மாட்டுக்கறி சாப்பிட்றத எதிர்க்கிற நீங்க பன்றிக்கறி சாப்பிட்றத நடத்துவீங்களா? பன்றிக்கறி சாப்பிட்ற ஒரு போராட்டத்தை அவங்க ஒரு ஆமா இல்ல அப்படின்னு பொதுவாக பார்க்கணும்னு தோணுது. இது ரொம்ப மோசமான அபத்தமான ஒரு வாதம். ஏன்னா பன்றிக்கறி சாப்பிடுவது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் பன்றிக்கறி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்தியாவில் அலாவுதீன் கில்ஜி காலத்திலிருந்து பல மன்னர்கள், அதுக்கு மொகலாயர்கள் வந்தாங்க, சுல்தான்கள் இருந்தாங்க, அதுக்கப்புறம் மொகலாய மன்னர்கள் வந்தாங்க, நிறைய இஸ்லாமிய மன்னர் இருந்தபோது கூட இஸ்லாமிய அரசு இருக்கும்போது பன்றிக்கறி சாப்பிடுவதை அவர்கள் தடை செய்யவே இல்லை. இஸ்லாமியர்களுக்கான பொது ஒழுங்கு தான் பன்றிக்கறி சாப்பிடுறதை தவிர அடுத்த மதக்காரர் என்ன சாப்பிடணும்னு சொல்லி இவருக்கு ரொம்ப நேரம் பேச கொடுக்குறீங்க. கருத்தை நீங்க பாருங்க, நான் சொல்லி முடிக்கிறீங்க, சுருக்கமாக சொல்லி முடிங்க.
அதாவது இஸ்லாமிய மன்னர்கள் இருந்தபோது கூட அடுத்தவங்க மத உணர்வை அவங்க உணவுல போய் வாய் வைக்கல. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னா அடுத்த மதக்காரர்கள் என்ன சாப்பிடணும்னு இந்த மதக்காரர்கள் சொல்றாங்கிறது தான் பிரச்சனையா இருக்குது. அதை தான் நம்ம கண்டிக்கிறோம். ஆனா மகாராஷ்டிரா ஒரு நிமிஷம், மகாராஷ்டிரத்தில் முதல் முறையாக 6-7 மாசத்துக்கு முன்னால மாட்டுக்கறிக்கு தடை வந்த போது நான் ஒரு கூட்டத்தில் பேசினேன். அடுத்தது காஷ்மீர்ல இஸ்லாமியர்கள் அதிகமா இருக்கிற பகுதியில் கூட மாட்டுக்கறிக்கு தடை வரும். ஆனால் எங்க வந்தாலும் தமிழ்நாட்டில் வரவே வராது. ஏன்னா மாட்டுக்கறி உண்ணும் போராட்டத்தை மாடை புனிதமாக நடக்கிற மக்கள் மத்தியில் பெரியார் என்ற தலைவர் போராட்டம் நடத்துறாரு. பொதுச் செயலர் ஆடிட் ரமேஷ் வெட்டி கொல்லப்பட்டாரு. 28 இடங்களை வெட்டி கொல்லப்பட்டாரு. வெள்ளையப்பன் வெட்டப்பட்டாரு. அப்பொழுது இந்த ஆவேசம் எங்க போச்சு? நான் ஆவேசமாக கண்டிருக்கிறேன். அவர்கள் மனிதர்கள் எழுப்பாத கண்டன குரல் ஏதோ ஒரு இடத்துல நடந்து அவர்கள் அனைவரும் காட்டுமிராண்டிகள், கொடியவர்கள், கொலையாளிகள் என்று சொல்கிறேன். மகாத்மா காந்தியை கொன்றவன் கொலையாளி, கொடியவன், அயோக்கியன் என்று நீங்கள் உங்களுடைய நிறைவு கருத்தோடு திரு தாப்பாண்டியன் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, பெரும்பான்மை மக்களுக்கு பாதிப்பு வருகின்ற பொழுது இவர்கள் ஏன் பேச தயங்குகிறார்கள், ஊடகம் உள்ளிட்டவையும் சேர்த்தே கேட்கிறார்கள், அதற்கான பதிலோடு நிறைவு செய்யுங்கள். கடைசியாக நான் சொல்லிடுறேன், இந்த வேதங்கள் சாத்திரங்கள் முன்னால் இருந்தவங்க இந்த ஆதாரங்களில் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு நடைமுறையில் இதை விவாதிப்பவர்கள் ஒன்றை மறந்து விடுகிறார்கள். அவர்கள் மாடுகளையோ காளைகளையோ பசுக்களையோ வளர்ப்பவர்கள் தெரிந்தவர்களாக தெரியவில்லை, மன்னிக்க வேண்டும். நான் அவர்களுக்கு பணிவோடு சொல்லுகிறேன், மேற்கத்திய நாடுகளில் அதிகமாக சாப்பிடப்படுவது இந்த மாட்டு இறைச்சி தான். அதற்கு அடுத்துத்தான் பன்றி இறைச்சி, மற்றவற்றை சாப்பிடுகிறார். இங்கே இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படுவது மாட்டு இறைச்சி. இந்த மாட்டை வளர்த்து அதை இறைச்சி ஆக்கி ஏற்றுமதி செய்பவர்களில் உரிமம் பெற்றிருப்பவர்களே வியாபாரிகளிலேயே ஜைன மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். அரசாங்க பதிவிலே இருக்கிறது என்பதை சொன்னேன். இப்பொழுது ஒரு விவரத்தை சொல்லிவிடுகிறேன், அவர்கள் தங்கள் சிந்தனைக்கு வைத்துக் கொள்ளட்டும். மாமிசத்துக்காக வளர்க்கப்படுவது பசு அல்ல, காளைக்கன்றுகள் தான். ஏனென்றால் காளைக்கன்றுகள் தான் மாமிசத்தை வேகமாக வளர்த்து அதிக எடையோடு வளரும். பசுங்கன்றுகள் அந்த எடையோடு வளராது. பசுங்கன்றுகளை வளர்ப்பது என்பது கன்று போட்டு பால் கறப்பதற்குத்தான். அது பால் கறக்கிற வரையில் அதனை எந்த ஸ்லாட்டர் ஹவுஸ் என்று சொன்னார்களே அந்த பலியிடுகிற மண்டபங்களில் வெட்டுவதே இல்லை. காளை மாட்டை வளர்த்துத்தான், காளை மாடுகளைத்தான் அவர்கள் பக்குவமாக்கி வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறார்கள். 2 காரணம், அதுதான் அதிகமாக வேகத்திலே வளரும், குறுகிய காலத்தில் அதிக எடை கொடுக்கும், அதுதான் வியாபாரத்துக்கு பயன்படுகிறது. இது வியாபாரம் பொருளாதாரம் என்ற முறையில் அவர் பயன்படுத்துகிற சொல் பசுவை வதை செய்யாதே என்பது. வதை செய்வது என்பது விவசாயிகள் அல்ல, தாழ்த்தப்பட்டோர் அல்ல, இஸ்லாமியர்கள் அல்ல. வதை செய்பவர்கள் யார் என்பதை யாகம் செய்தவர்கள் தான் யோசிக்க வேண்டும். தயவு செய்து அதை வளர்க்காதவர்கள், அதை தெரிந்து கொள்ளாதவர்கள் உபதேசம் சாப்பிடாதீர்கள். நன்றி திரு தாப்பாண்டி. சாப்பிட விரும்புகிறவர்களை அனுமதியுங்கள். சார் நன்றி திரு தாப்பாண்டி. நான் அந்த அளவுக்கு நிறைவு செய்கிறேன், நேரம் கடந்துவிடு ப்ளீஸ். ஆல்ரெடி 2 minutes லேட் ப்ளீஸ். இன்னைக்கு ஆபரேஷன் பண்ணாங்கன்னா தையல் போடுற முறைக்கு முதல்ல நரம்பு போடுவாங்க, அப்புறம் பிரிப்பாங்கல்ல. இன்னைக்கு அட்வான்ஸ் ஆகி மருத்துவத்துறை என்ன வந்திருக்குன்னா தையல் போட்டதுக்கு பிரிக்க வேண்டியதே இல்லை. அது என்ன உடலோட கரைஞ்சற அப்புறம் தையல் போடுறாங்க. அப்படி வளர்ந்துருக்கிற இந்த தையல் முறையில் என்ன பண்ணிருக்குன்னா கோமாதாவின் நரம்பில் எடுத்த தையல் போட்டு அதை எல்லாருக்கும் போட்டு தையல் அதெல்லாம் போடப்படுது. நரம்பில் போடுற தையல் அப்படியே உடம்போட மறைஞ்சிருது. அது முழுக்க முழுக்க பசுமாட்டின் நரம்பில் நான்கு பேரும் நன்றி திரு தாப்பாண்டியன். இந்த எங்களோடு இந்த விவாதத்தில் இணைந்தீர்கள், மிக்க நன்றி. உங்களுக்கும் கூட இந்த நிலையில் எங்களோடு இணைந்தீர்கள், உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியில் நாம் நிறைவு செய்யலாம். ஏதோ ஒரு இடத்தில் யாரை குறித்து ஊடகங்கள் கேள்வி எழுப்பினாலும்
கேள்விக்குள்ளாக்கப்படுபவர்கள் ஊடகங்களை நோக்கி மிக மோசமான வார்த்தைகளோடு விமர்சிக்கக்கூடிய ஒரு போக்கு வழக்கமான ஒன்றுதான். அது சமூக வலைத்தளங்களின் வாயிலாக கடந்த 2-3 தினங்களாக பார்த்து கொண்டிருக்க முடிகிறது. ஊடகங்கள் கேள்விகளை கேட்பது என்பது ஊடகங்களின் தார்மீக கடமை. மீண்டும் மற்றும் சில சமூகம் சார்ந்த பிரச்சனைகளோடு நாளை கேள்வி நேரத்தில் உங்களை சந்திக்கின்றேன். நான் செந்தில். நன்றி.